திலகா, இவ்வளவு மயக்கமாயிட்டா? அழாத ஜெனிஃபர், அழாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ ஒன்னும் பயப்படாத. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காதல் விஷயத்த உங்க அப்பா கிட்ட நானே சொல்லான் இருந்தேன். அதுக்குள்ள எப்படி விஷயம் தெரிஞ்சிருச்ச. ஆனாலும் நீ அவ்வளவு அடி வாங்கியும் என் பேர் சொல்லவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ஜெனி. எங்க அப்பா கோவப்படாமையும் உங்க வீட்ல இருந்த ஆளுங்க வராம இருந்திருந்தா நான் கண்டிப்பா உங்க பேரை சொல்லிருப்பேங்க. எங்க அப்பாவை நம்ம காதலுக்கு சம்மதிக்க வச்சிருப்பேன். தெரியும். ஆமா, நீங்க இந்த சமயத்துல வந்தீங்க. ஒன்னும் பயப்படாத. உங்க அப்பா வரத்துக்கு காலையில 6 மணி ஆயிடும். நான் பயப்படுறது எங்க அப்பாக்கு இல்லைங்க, உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தம் கேட்டாலும் அவங்க எந்திரிச்சு வர மாட்டாங்க. சரி, இந்த சமயத்துல என்ன திடீர்னு? ஒன்னும் இல்ல, நாளைக்கு உன் அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு? ஜென்னி என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றா. அவளை நான் 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா என் முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எப்படியும் இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை தான் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அதை விடு. நான் உன்ன ஒரு கவிதை எழுத சொன்னல, நீ எழுதிட்டியா? எழுதிட்டேங்க. எடு. படி. நான் காதலில் விழுந்ததினால் கர்ப்பமானேன். கர்ப்பத்தின் காரணமாய் காணாமல் போகிறேன். காணாமல் போனாலும் வாழ்வேன். கவிதையாய் கற்பனையாய் அன்பு ஆத்மாவாய் என்றும் காதலுடன் காத்திருப்பேன் அன்பாய். பிரமாதம். ஆமா, எதுக்குங்க இப்படி ஒரு கவிதை எழுத சொன்னீங்க? என் ஃப்ரெண்டு இன்டர்நெட்ல கவிதை கேலரி ஓபன் பண்றான். அதுக்கு லவ் பத்தின டிஃபரெண்டான கவிதைகளை கேட்டான். அதுக்குதான். ஆமா, பேனா எடு. இந்த கவிதையில ஃபர்ஸ்ட் லைன்ல காவல்துறைக்குன்னு எழுது. எதுக்குங்க காவல்துறைக்கு? சொல்றேன்ல, எழுது. எழுதிட்டேன். கீழே கடைசியில ஜெனிஃபர்னு கையெழுத்த போடு. போட்டுட்டேன். கவிதையை மடிச்சு டைரியில வச்சு பழையபடி அங்கேயே வச்சிரு. எதுக்குங்க இதெல்லாம்? சொல்றேன் இல்ல, வை. இவ்வளவு பலவந்தமா என்ன
விஷம். எதுக்குங்க எனக்கு விஷம் கொடுத்தீங்க? என்னைக்கோ ஒரு நாள் எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிருந்தப்ப வீட்டு வேலைக்கு வந்த உன்னை ஏதோ ஒரு சபலத்துல தொட்டுட்ட. நீ என்னடானா கர்ப்பம் ஆயிட்டான்னு சொல்லி கழுத்தறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை வெட்டி விடுறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடி. அதுக்குதான் இன்னைக்கு நீ என்ன காட்டி கொடுக்கலனாலும் நாளைக்கும் அப்போ ஒன்னு அடிச்சாலும் இல்ல சென்டிமெண்டா பேசினாலும் நீ என்ன காட்டி கொடுத்துருவடி. அதுக்குதான் போய் சேர. Goodbye. அம்மா, பால் பாக்கெட் பேப்பர் வாங்கி வச்சிருக்க, வந்து எடுத்துக்கங்க. ஜெனிஃபர், இவ கதவை திறந்து போட்டு என்ன பண்றா?
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.